இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளை இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய பின்புலம் பார்த்தோம் என்றால், ஏமாற்றி விட்டார்கள் என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. நாம் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஏமாந்து விட்டேன் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே அதனால்தான் திருவள்ளுவர் கூட அழகாக சொல்வார். 467வது குறள் அழகாக சொல்கிறார், எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒன்றை நாம் செய்வதற்கு முன்பாக திட்டமிட வேண்டும், அதை பற்றிய தெளிவான செய்திகள் வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு கருவி நான் வாங்க போகிறேன், துணி துவைக்கிற கருவி, அதாவது வாஷிங் மிஷின் சொல்கிறோம். அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் வாங்கி வச்சுருக்கோம் வீட்டில். எதை எப்போ அமுக்கணும்னு தெரியாது. எதையாவது அமுக்கணும்னு உடனே தண்ணி வராது, தண்ணி நின்றும், உடனே ரிப்பேராக போச்சுன்னு உடனே ஆளுகளை கூப்பிடுவான். அதில் பார்த்தீங்கன்னா சும்மா தண்ணி கொஞ்சம் தான் அடைச்சிருக்குல்ல, மண் வந்து எதாவது அடைச்சிருக்கும். அதை எடுத்து விட்டுட்டு 1000 ரூபா கொடுக்குமா, வால்வு போச்சு, பைப்பு போச்சுன்னுப்பாங்க. இப்போ அக்வா வாட்டர் மிஷின் வாங்கணும், அது தண்ணி திடீர்னு குளிக்கிற மாதிரி இருக்கும். உடனே வந்து ஏதாவது ஒரு வால்வை திறக்காமல் இருந்திருப்பான். அதை உடனே அவர் வந்து திறந்து விட்டுட்டு என்ன சொல்லுவார், இது வந்து புதுசாக மாட்டணுமா, மாட்டியிருக்கோம், ஒரு 2000 ரூபா கொடுங்க அப்படின்பார். நாம் எதை பற்றியுமே தெரியாமல் ஒன்றை சிந்திப்பதும், எதை பற்றியுமே தெரியாமல் அதை வாங்கி பயன்படுத்துவதும் தான் மிகப்பெரிய பாவம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வண்டி வாங்குகிறேன், ஒரு வண்டியை பற்றி எனக்கு தெரியும், இடையில அது நின்று போச்சுன்னா அதை மென்மேலும் நான் தூக்கணும். ஒரு சைக்கிளாக இருந்தால் கூட நம்ம தூக்கி வச்சுட்டு வந்துடலாம், வண்டியை தூக்கி வச்சுட்டு வந்துட முடியுமா நடுக்காட்டில் மாட்டிக்கிட்டா? அப்போ நான் ஒரு அடிப்படை அறிவோடு அடிப்படை எண்ணத்தோடு நான் செய்யும்போது தான் அது எனக்கு வெற்றி கிடைக்கும். இல்லை என்றால் நமக்கு என்ன பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வி கிடைக்கும். ஏமாற்றிட்டாங்க, என்னை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றிட்டாங்க கிடையாது, ஏமாந்து விட்டேன், அந்த ஆசை வார்த்தைக்கு நான் மயங்கி விட்டேன் என்று சொல்ல வேண்டும். இதுதான் பொருத்தமான ஒரு பேச்சாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லாரும் ஏமாறத்தான் செய்வாங்க. ஏன் ஏமாற்றுவர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஏமாறுகிறவன் இருக்கிறான். நான் அதில் ஏமாறாதவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? தெரிந்ததை செய்ய வேண்டும், தெரியாத செய்யக்கூடாது. அதனால் தான் தாவீது அழகாக செய்யக்கூடிய ஒரே ஒரு செயல். தாவீது அந்த கோலியாத்தை கொள்வதற்காக புறப்பட்டு செல்வார். அப்போ சவுல் அழகாக சொல்வார், இந்தா கருவிகள் இருக்கிறது, படை கருவிகள், அருவாளையும் கத்தியும் எடுத்துக்க, கவசத்தை எடுத்து மாட்டிக்க அப்படின்னு சொல்லுவார். தாவீது அழகாக சொல்லுவார், படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா தாவீது தான் அழகாக அந்த ஒரு உதாரணத்தை வச்சு ஒரு பழமொழியை நம்ம எழுதலாம். தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படிங்கிறது வந்து இதுதான் ஒரு பழமொழி. ஏன்னா நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு தொழில், அவர் தாவீதுக்கு என்ன தெரியும்? கவனையும் கல்லும் வச்சு எப்படி சுழட்டி விடலாங்கிறது தெரியும், கத்தியை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாது. அதனால தான் தெரியாததை பயன்படுத்த தாவீது முன்வரவில்லை. தனக்கு தெரிந்ததை அரசனே சொன்னாலும் அதை மறுத்து தனக்கு தெரிந்ததை மட்டுமே பயன்படுத்தி தாவீது கோலியாத்தை வென்றெடுத்தான். எனவே அன்பிற்கினியவரை, நாமும் ஒன்றை செய்வதற்கு முன்னால் அறிந்து தெரிந்து செய்ய வேண்டும். நமக்கு தெரிந்ததென்றால் அதை உடனடியாக செய்ய வேண்டும். பிறர் சொன்னார்கள், அவர் சொன்னார், மாமன் சொன்னார், மாமி சொன்னார், மச்சனன் சொன்னார், தம்பி சொன்னார், நண்பன் சொன்னார் என்று சொல்லிவிட்டீர்கள் என்றால் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு வச்சுக்கிட்டு நாம் தான் அவதிப்பட வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். தாவீது அவதிப்படவில்லை. காரணம், தனக்கு தெரிந்ததை வைத்து பயன்படுத்தினான், கோலியாத்தை கொன்றொழித்தான். இன்று நாமும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோலியாத்துகளைப் போல நம்மை ஏமாற்றக்கூடியவர்களை நாம் எப்படி வீழ்த்த வேண்டும் என்பதையும் தாவீது கற்றுக் கொடுக்கிறார். தனக்கு தெரிந்ததை வைத்து கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக நாம் நம்முடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கவர்கள், ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், இன்று மனிதர்களை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் பயன்படுத்துவார்கள், கியூரியாசிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஆசையை தூண்டுதல். அக்கா இந்த பொருள் வாங்குங்க, இது நல்லது, இந்த மிக்சி நல்லா அரைக்கும், அது நல்லா அரைக்கும், இது அப்படிக்கும். ஒரு ஆசையை தூண்டுவது. அந்த வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டில் இல்லையே, உங்கள் வீட்டில் இருக்கணும்ல, வேமா வாங்குங்க, அதை வாங்க, காரை வாங்குங்க, டிவி வாங்க, அதை வாங்க. இந்த ஆசையை தூண்டியவுடன் உடனே மனிதனுக்கான இயல்பாக இருக்கக்கூடியது பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது தான். உடனே ஒப்பிட்டு பார்த்துட்டு, ஆகா அவர்கிட்ட இருக்குது, நம்மள்கிட்ட இல்லையே, நம்மளும் உடனே வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறார். கடைசியில் பொருள் பூரா வீட்டுக்குள்ளே இருக்குது, ஆள் வெளியில் இருக்கிறார். எனவே அன்பிற்கினியவர்களை நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். பிறர் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதை விட நான் ஏமாந்து விட்டேன் என்று நாம் சிந்தித்தால் மட்டும்தான் பிறர் எவரிடமும் ஏமாற மாட்டோம். இல்லை என்னை ஏமாற்றிட்டாங்க, அவங்க ஏமாற்றிட்டாங்க, இன்னொருத்தட்ட போய் சொல்லுவோம், இவர் நம்மளை ஏமாற்றுவார். இவர் ஏமாற்றிட்டார், இன்னொருத்தட்ட போய் சொல்லுவோம், அவரும் ஏமாற்றுவார். இப்பொழுது தெரிய வேண்டியது என்னவென்றால், நான் ஏமாந்து விட்டேன், நான் ஏமாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நான் சிந்திக்க வேண்டுமே ஒழிய, நான் ஏமாற்றிட்டாங்க சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஒருவர் ஏமாற்றி கொண்டே தான் இருப்பார் என்பதுதான் உண்மை. எனவே அன்பிற்கினுள்ளே ஒரு சிறிய பொருளில் இருந்து பெரிய திட்டங்கள் வரைக்கும் நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் அதை பற்றிய தெளிவான ஒரு திட்டம் நமக்கு இருக்க வேண்டும், அதை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். தெரியாத ஒன்றை நாம் தொடும்போது அதை தெரிந்து கொண்டு தொட்டோம் என்றால் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஒரு சிறிய நகை வாங்க போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் சரி, ஒரு பொருள் வாங்க போனாலும் சரி, இல்லை சாப்பிடவே போனாலும் சரி, ஒரு சிறிய திட்டம், இங்கே சாப்பிட்டால் உடலுக்கு ஒன்றும் ஆகாது,
இங்கு நகை வாங்கினால் கழிவுகள் அதிகமாக இருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் தாவீதை போல நாமும் திட்டமிட்டு செயல்பட்டோம் என்றால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நாம் தேர்ந்து தெளிந்து திட்டமிட்டு செயல்படும் போது எவரிடமும் நாம் ஏமாற மாட்டோம், நாம் ஏமாளியாகவும் இருக்க மாட்டோம். 2 விஷயங்கள் தான் உண்டு. ஒன்று, ஏமாறுகிறவர் வெளியில் தெரிந்தால் அவமானம், இவன் ஏமாந்து விட்டான் என்று சொல்லுவார்கள். ஏமாற்றுகிறவனுக்கும் அவமானம் என்னவென்றால் இவன் ஏமாத்துக்கோழி என்று சொல்லுவார்கள். எனவே அன்பிற்கினியவர்களே, நாம் பிறரை ஏமாற்றவும் வேண்டாம், நாமும் ஏமாற வேண்டாம். அதில் நாம் தெளிவாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எனவே இன்றிலிருந்து நாம் ஏமாற்றி விட்டார்கள் என்று சொல்வதை விட நான் ஏமாந்து விட்டேன், இனிமேல் ஏமாறாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டும்போது கடவுள் அதற்கான வழியை நமக்கு கொடுப்பார். தாவீதுதான் நமக்கு இந்த விடயத்திலே ஒரு முன்னோடியாக இருக்கிறார். அவரை பற்றி சற்று ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். நமக்கு என்ன தெரியும்? நாமும் பிறரிடம் ஏமாறாமலும் பிறரையும் ஏமாற்றாமலும் வாழ்வோம். ஆமென்.